நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள வந்து நம்ம ஏன் மணி அடித்தா ஆக்சுவலாக ப்ரொசீஜர் இருக்குது. மணி அடித்தா அப்படின்னா நேவேத்தியம் பண்ணணும், படையல் வைக்கணும். எப்போ மணி அடிப்பாங்க? பூஜை பண்ணும்போது. தீபாரணம் காமிக்கிறப்ப மணி அடிப்பாங்க. நேவேத்தியம் கோயிலில் போய் இப்போ நேவேத்தியம் பண்ணுறப்ப மணி அடிப்பாங்க. மணி அடிக்கிறப்ப நம்ம மட்டும் வந்து நம்ம கடவுள் மட்டும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாது, அங்கே வந்து அந்த நேவேத்தியத்தையோ அந்த பிரசாதத்தையோ எடுத்துக்காது. நம்மளை சுற்றி உள்ள நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, நல்ல தேவதைகள் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்குவாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா நேவேத்தியம் பண்ணுவாங்க, சுற்றி ஒவ்வொரு சுவாமிக்காக போய் நேவேத்தியம் பண்ணுவாங்க. திரை போட்டு தான் பண்ணுவாங்க, திறந்து வச்சு பண்ண மாட்டாங்க, மூடி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப யாரும் பார்த்தா நம்மளுக்கு அவசர அவசரமாக சாப்பிட்ருவோம், அன்ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க திரை போட்டு பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு பலிபீடம்னு கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அந்த பலிபீடத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த சாதத்தை வைப்பாங்க, இல்லை அந்த பிரசாதத்தை வைப்பாங்க. அது என்னன்னு கேட்டால், அந்த கடவுளை தவிர்த்து சுற்றி உள்ள இந்த நல்ல தேவதைகள் இருக்குல்ல, நல்ல தேவதைகள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் சுத்து கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய இது பூஜை பண்ண முடியாமல் இருப்பாங்க, ஆள் இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி கிராம கடவுள்கள், கிராம தேவதைகள், அவங்க எல்லாத்துக்குமே அதை படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கு இல்லையா, வீட்டை சுற்றி உள்ள நல்ல ஒரு சக்திகளுக்கு வந்து நான் இந்த மாதிரி சுவாமியை கும்பிட்றேன், நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, அதில் பங்கெடுத்து நல்ல சக்திகளை வந்து பங்கெடுத்து இந்த விஷயத்தை எடுத்துக்கங்கிறத உணர்த்துறதுக்காண்டி தான் மணி அடிக்கிறது.